முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவித்தாலே மக்கள் நல கூட்டணி உடைந்துவிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் பல விஷயங்களை முன்வைத்தார். அதில் குறிப்பாக தேமுதிக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் இந்த கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் என்ற விஷயத்தை அவர் முன்வைத்தார். அதே போல மக்கள் நல கூட்டணியை பற்றி பேசும்போது அவர் தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் உடனடியாக மக்கள் நல கூட்டணி உடைந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை கூறினார். அதே போல காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசுக்குள் தற்பொழுது கோஷ்டி மோதலோ அல்லது கோஷ்டி பூசலோ எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். அனைவருக்கும் அனைத்து விஷயமான பணிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல தேர்தல் பங்கீடு விஷயத்தில் கூட காங்கிரசின் மூத்த தலைவரான ப. சிதம்பரத்திற்கு இடம் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயம் குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு பதிலளித்த அவர் அதாவது இந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் ப. சிதம்பரம் அவர்களே பாற்றுக்கொள்கிறார். அதனால் அனைத்து விஷயங்களும் அனைவரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை யாரும் ஓரம் கட்டப்படவில்லை, காங்கிரஸ் கட்சிக்குள் எந்த விதமான உட்கட்சி பூசலும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதாவது காங்கிரசின் மூத்த தலைவர்களான குலாம் நபி ஆசாத் மற்றும் காங்கிரசின் தமிழக பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் இன்னும் 2 நாட்களில் சென்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க உள்ளனர். அந்த சந்தித்து தொகுதி உடன்பாடு உள்ளிட்ட விஷயங்களை பேச உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே போல காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இன்னும் 1 நாட்களில் வெளியாகும், இன்னும் 1 வாரங்களில் வெளியாகும். அதில் முக்கியமாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் சஞ்சீவி, நியூஸ் ஆன் தமிழ், சென்னை.